ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பொன் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகழகான சின்ன கிளிப்ஸ் நம்ம குத்தி விடணும்னு ஆசைப்படுவோம். பட் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் குத்தி விடும்போது ஒன்றும் இல்லை, ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை சர்ச்சுக்கு போகும்போதோ இல்லை வேறு எங்கேயாச்சும் வெளியே போகும்போதோ பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இது கீழே விழுந்துடும், இல்லை தொலைஞ்சிரும். ஏன்னா முடி கம்மியாக இருக்கிறனால ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ அது எப்படி நம்ம சேஃபாக அவங்களுக்கு குத்தி விட்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த கிளிப்பு சேஃபாக குத்துறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பிளாக் கலரில் ஒரு எலாஸ்டிக் பேண்ட் நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களோட ஹெட் சைஸ் அனுசரித்து இதோட லென்த்து நீங்கள் மெஷர் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேண்ட் நம்ம லோக்கல் ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட 2 முனையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட்டி வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க, ஸோ தட் இது கலண்டாத மாதிரி. இந்த பேண்டில் பார்த்திங்கன்னா இந்த 2 கிளிப்பை இப்படி குத்தி கொடுக்கலாம். ஸோ நான் இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ தட் நம்ம குழந்தைங்க தலையில் குத்தும்போது இந்த பேண்ட் இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது இல்லாமல் குழந்தைங்க இந்த மாதிரி குத்து கொடுக்கும்போது குழந்தைங்க விளாடும்போது இந்த கிளிப்பு கீழே விழாது, சேஃபாகவே இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்பு. நீங்கள் பாருங்கள், என் குழந்தைக்கு இது நான் குத்தி கொடுத்துருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பேண்ட் இருக்கிறது தெரியவே இல்லை. அது இல்லாமல் இது எலாஸ்டிக்ன்றனால குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெயினோ இல்லை இந்த பேண்ட் தலையில் இருக்கிறதோ அவங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளான ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் நம்புகிறேன். See you in the next video. Bye.